நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? தேடுனதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மன வருத்தத்துல மனசு உடைஞ்சு போய் இந்த வருஷம் ஃபுல்லா நான் தேடினேனே, ஒண்ணுமே கிடைக்கலையே, இந்த மார்ச் மாசம் வந்துருச்சு, என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். அநேக விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்துல வைத்து 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 அழுது கொண்டிருக்கீங்கல்ல, அதற்கு கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா? எஸ்ரா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கீங்களோ அந்த தேடுதலை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எஸ்ரா ராஜாவிடத்துல போய் எங்களுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அதை கர்த்தர் அவனுக்கு என்னெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்முடைய ராஜாதி ராஜா, நீங்க என்னெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைத்தோம், அவர் அதை கேட்டருளினார். நிறைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராம இருக்குல்ல? சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க எதிர்காலத்துக்குரிய நன்மைக்குரிய விண்ணப்பங்கள் நீங்க வச்சீங்க, அதெல்லாம் இன்னும் வரல. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ உங்க ஜெபத்தை கர்த்தர் நாள்ல கேட்டு, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னும் பதில் தராமல் பதில்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் அவைகள் பதில் தருவார். நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீங்கள் விரும்புகிற காரியத்தை நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்வார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றையும் குறித்து பயப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனுஷன்ட்ட நம்ம தேடி போவோம்னா மனுஷன் நம்மளை அவமானப்படுத்துவான், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி நம்மளை ரொம்ப சீப்பா எடை போடுவான். ஆனா நீங்க கர்த்தர் இடத்துல நீங்க தேடி போனதுனால, கர்த்தர் இடத்துல நீங்க என்னெல்லாம் தேடி வந்தீர்களோ, என்னென்ன காரியங்கள்லாம் தேடி கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனையும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எஸ்ரா ஒரு தேவனை அறியாத ஒரு ராஜாவிடத்துல போய் கேட்டுக்கிறான். அதை கர்த்தர் அவனுடைய இருதயத்துல பேசி அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து ஒரு அற்புதத்தை செய்ய வைக்கிறார். ஆகையால் அதே போல உங்களுக்காக தேவன் இந்த மனுஷனுடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். எந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசி உங்களுக்கு நன்மை செய்வார். விசுவாசத்தோட காத்திருங்கள். இந்த நாள் நீங்கள் தேடிக்கொண்டதை பெற்றுக்கொள்கிற நாள். இந்த நாள் நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் ஒரு மாற்றி கொடுப்பாராக. God bless you.